நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 வால்வ் கூட அடிஷ்னலாக ஒரு வால்வ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த 2 வால்வும் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் வால்வு. நம்ம அடிஷ்னலாக வைக்கிற வால்வ் பார்த்தீங்க அப்படின்னா மேனுவல் வால்வு. நாங்கள் இந்த 2 வால்வுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் இன்ஸ்டால் பண்ணோம். இந்த வால்வ் இன்ஸ்டால் பண்ணும்போதே அடிஷ்னலாக ஒரு லைன் வச்சுக்கலான்னு சொன்னோம். ஆனால் அவர் பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவருக்கு வால்வு தேவைப்பட்டதுனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த 2 இன்ச்சு வால்வு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வால்வை கட் பண்ணி எடுத்துகிட்டு அடிஷ்னலாக ஒரு வால்வ் இதே இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறோம். முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த வால்வில் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக டோட்டலாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். அதனால் நம்ம எடுத்த உடனே அந்த ரைசர் பைப்பில் இருக்க எல்போவோட கட் பண்ணக்கூடாது. நம்ம மேலே வால்வு பக்கத்தில் தான் கட் பண்ண போகிறோம். அதே போல் இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஹேர் ரிலீசர் இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்தில் அந்த எல்போ ஒட்டியே நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். எதனாலனா நம்ம இந்த இடத்துல ரீஒர்க் தான் பண்ண போகிறோம். அதனால் அந்த வால்வை நம்ம அப்படியே பேஸ்ட்டு தான் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே நம்ம அடிஷ்னலாக ஒரு மெயின் லைன் எடுக்க போகிறோம். எப்படின்னா அந்த 2 இன்ச்சில் ஒரு டீ போட்டு நம்ம அதை ஒரு மெயினாக எடுக்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்போவோட அவுட்லெட்லேயுமே கட் பண்ணி தான் ஆகணும். அப்படி நம்ம அவுட்லெட்டில் கட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா அவுட்லெட்டில் இருக்க பிவிசி பைப்பும் பத்தாது. அதனால் நம்ம அந்த எல்போவை கட் பண்ண தான் போகிறோம். அந்த எல்போ கட் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா நம்ம மெயின் லைனில் ரைசர் பீப் இருக்குது பார்த்தீங்களா, அதனோட ஹைட்டும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு 1 இன்ச்சு கம்மி பண்ணணும். அதனால் இந்த எல்போவையுமே பார்த்திங்க அப்படின்னா கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த இடத்துல டீ பேஸ்ட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நம்ம அந்த இடத்துல அந்த டீயை வச்சு ஒரு டிசைன் தான் பண்ணி பார்க்க போகிறோம். எந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி எல்போவை தான் யூஸ் பண்ண போகிறோம். எல்போவை பார்த்திங்கன்னா நான் அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டேன். எல்போ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ தான் ஜாயின் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே அடிஷ்னலாக ஒரு லைன் எடுக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு டீ எடுக்க போகிறோம். அந்த டீயை பார்த்திங்க அப்படின்னா அப்படியே ஃப்ளாட்டாக இருக்க மாதிரி நம்ம பேஸ்ட் பண்ணிடுறோம். இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் வால்வில் பார்த்திங்கன்னா நம்ம பேஸ்ட் பண்ணிடுவோம். நான் கரெக்டாக வீடியோ ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வால்வு பேஸ்ட் பண்ணும்போது ஒரு கால் வந்தனால வீடியோ இன்டரப்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் வேறு எதுவும் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த பிவிசி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எக்ஸஸாக இருக்க பிவிசி பார்த்தீங்க அப்படின்னா எஃப்டியை ஒட்டியே இருக்கும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு தான் பார்த்தீங்கன்னா லென்த் இருக்கும். அந்த எக்ஸஸாக இருக்க பிவிசியை கட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே பேஸ்ட் பண்ணிடுவேன். என்ன ரீசனாக நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் அந்த வால்வோட அவுட்லெட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்லெட் பேஸ்ட் பண்ணும்போது நான் இங்கே எதனால் கட் பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த வால்வு கட் பண்ணிடுவேன். அனதர் திங் நம்ம இந்த மாதிரி ரீஒர்க் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக் வால்வு. ஒயர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன்லேயே தான் இருக்கும். சப்போஸ் நம்ம அந்த வால்வில் கவனிக்காமல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த காயிலில் இருக்க ஒயர் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா திரும்ப அந்த காயிலே அவங்க சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகும். அதனால் இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் வால்வில் ரீஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாகவே நம்ம வேலை செய்யணும். நானும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த எக்ஸஸ் பிவிசி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் இருக்க அந்த டஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளாத் வச்சு ஃபுல்லாகவே துடைச்சிருவேன். அதுவும் இல்லாமல் ரீஒர்க்கு தானே, எப்படியுமே பார்த்திங்கன்னா அந்த வால்வில் கொஞ்சம் நெஞ்சம் வாட்டர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். அதை நான் பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துகிட்டு பேஸ்ட்டு பண்ணிட்டேன். எனக்கு இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ இன்டரப்ட் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த வால்வில் பேஸ்ட்டு பண்ணுறது மட்டும் நல்லா கரெக்டாக கேட்ச் பண்ண முடியல. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம அவுட்லெட் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அந்த அவுட்லெட்டை நம்ம ஃபஸ்ட்டு கீழே ரைசர் பீப் இருக்குது பார்த்திங்களா சப்லைனில், அது கூட தான் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா எக்ஸஸாக இருக்க பைப் கட் பண்ணிடுவோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம ஹேர் ரிலீசருக்கு சேடல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த சேடல்லேருந்து கரெக்டாக பைப் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு தான் வெளியே இருந்தது. அதனால் நம்மளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஹேர் ரிலீசரை கழட்டி அந்த சைடு வைக்கிற ஒரு வேலையும் பார்த்திங்கன்னா குறைஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அந்த ஹேர் ரிலீசரை கழட்டி கொஞ்சம் முன்னாடி தள்ளி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா அந்த 16 mm ஹோல்ஸ் இருக்கும். நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு டம்மி ஸ்டார்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா நான் ஹேர் ரிலீசரை கழட்டி மாற்றி போட்டிருப்பேன். அப்படிலாம் அந்த இடத்துல ஒரு கப்ளிங் ஜாயின் பண்ணோம். அதெல்லாம் கொஞ்சம் ரிஸ்க்கு. ஆனால் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ரிலீசர் கொஞ்சம் சாதகமாகவே அமைஞ்சிருச்சு. அதை கழட்டாத மாதிரி இருந்தது. நான் எப்பயும் போல் நம்ம அந்த எல்போவில் டபுள் சைடு பேஸ்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரே டைமில் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 வால்வும் ஒரே ஈக்குவலாக இருக்க மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்மூத்தாக இருக்கும். கவர் பண்ணுறதுக்குமே பார்த்திங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் அந்த ஆட்டோமேட்டிக் வால்வுக்கும் இந்த வால்வுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7 இன்ச்சு கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் அதில் அந்த டீயில் அந்த பிவிசியை பேஸ்ட் பண்ணிடுவேன்.
நம்ம ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு 2 வால்வு அதிகபட்சம் வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரீவொர்க் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். அதே அதுக்கு மேல நம்ம வந்து வால்வோட கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போம்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ரீவொர்க் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நம்ம வந்து அந்த வால்வோட கேப்ப வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுக்கு வந்துட்டு இருக்காது. அதனால தான் வந்துட்டு நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு 7 இன்ச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சிருக்கேன். அதேபோல் இந்த டீலேருந்து அந்த வால்வுக்கு வைக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இன்ச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ கட் பண்ணி எடுத்துக்குவேன். அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல வந்து அந்த டீலேருந்து ஒரு பைப் வந்து எடுத்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப்பில் வந்துட்டு ஒரு எல்போ தான் வந்துட்டு கனெக்ட் பண்ணுவோம். நம்ம வந்து அந்த இடத்துல எல்போ டைரெக்டாக கனெக்ட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா, அந்த எல்போ வந்து ஸ்ட்ரைட்டாக வைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம இப்போ கட் பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு 5 இன்ச்சு அந்த பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு இப்போ எல்போவை வந்து பேஸ்ட்டு பண்ணிக்கிறோம். பேஸ்ட்டு பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த எல்போவை வந்துட்டு அந்த டீலேருந்து எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பைப் கூட வந்து பேஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லெவல் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கும். வால்வும் பார்க்குறதுக்கு வந்துட்டு நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்துட்டு நேர் பார்க்குறதுக்கு எனக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அடுத்து அவ்வளோதாங்க. இதில் வந்துட்டு அந்த வால்வு வந்துட்டு நான் பேஸ்ட்டு பண்ணிருவேன். நீங்களும் இந்த மாதிரி ரீவொர்க் பண்ணும்போது வந்துட்டு எதனா ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்களா உங்களோட தோட்டத்தில்? அது எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் உங்களோட தோட்டத்தில் வந்துட்டு சொட்டு நீர் பாசனம் அமைக்கும் போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷ்னலாக ஒரு லைன் எடுத்து அந்த லைனை வந்துட்டு டம்மி பண்ணிடுங்க. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அப்படி தேவைப்படும்போது நீங்கள் ஒரு வால்வு மட்டும் வாங்கி அந்த டம்மியை கட் பண்ணி எடுத்துட்டு வால்வு பேஸ்ட்டு பண்ணிங்கனாலே வந்துட்டு போதும். இந்த மாதிரி ரீவொர்க் வந்துட்டு நீங்கள் பண்ண தேவையில்ல. உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.